ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூ டீ தான் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த டீயை டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்பருத்தி பூ டீக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவை ஒரு 4-5 பூ இருந்தால் போதும். நாங்கள் வீட்டிலேயே வச்சுருக்கிறதுனால அதை அப்படியே நான் பறித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பூச்சி மருந்து அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிருப்பாங்க, அதனால தான். இப்போ 5 பூ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற மகரந்தத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. வெறும் பூ மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி காம்பையும் தனியாக கிள்ளி எடுத்து வச்சுருங்க. இந்த செம்பருத்தி டீ டெய்லி குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லைங்க, இதயத்தில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுத்துரும். ரத்தத்தையும் நல்லாவே சுத்தப்படுத்தி கொடுக்குது. செம்பருத்தி பூ டீக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5-6 பூ மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியோட கலர் மாறிடும். இந்த மாதிரி ஒரு சிகப்பு கலரில் தண்ணி மாறிடும். இப்போ நீங்கள் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் இல்லைன்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவை சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க. அது எல்லாரும் உடம்புக்கும் ஏற்றுக்காது. இந்த மாதிரி டீயில் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு லெமன் கலந்து குடிச்சிங்கன்னா அது எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் தேன் கலந்து குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, லெமனு கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டீயை டெய்லி நீங்கள் குடிக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்லை, நம்ம முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது. பால் கலந்த டீயோ காஃபியோ தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டீ ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி பூ மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது, ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.